செய்திச் சுருக்கம். வெள்ள அபாய எச்சரிக்கை 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டது. நீர்ப்பாசன திணைக்களம் அறிவிப்பு. தமிழ் தேசிய விடுதலையை வென்றெடுப்பதற்கு முடிந்தவரை தொடர்ந்தும் பயணிப்போம், கூறுகிறது யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணிய வேண்டாம், சீனத் தூதுவர் வலியுறுத்து. மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வேலைத் திட்டம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும். விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு. முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். வெள்ள நீரில் அகப்பட்டு மரணமடைந்த மாணவர்களுக்கு துக்கம். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் மாவடிப்பள்ளி சம்மாந்துறை பகுதிகளில் வெள்ளைக் கொடிகள் கட்டப்பட்டு துக்கதினம் அனுஷ்டிப்பு. தென் கொரியாவை புரட்டி போட்டது பனிப்பொழிவு. 5 பேர் பலி. 140 விமானங்கள் ரத்து. போக்குவரத்துகளும் முடக்கம். பாடசாலைகளும் மூடப்பட்டன. லெபனானைத் தொடர்ந்து காசாவிலும் விரைவில் போர் நிறுத்தம் ஜனவரிக்குள் ஏற்படும் என அமெரிக்கா நம்பிக்கை. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.